வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் 1 ஏக்கர் அருமையான செம்மண் பூமி பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த நிலம் எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. நம்ம அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நம்ம வாங்கிக்கலாங்க. மற்றபடி நம்ம போடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அது மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே வேணும்னாலும் கால் பண்ணுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். மற்றபடி இடம் பார்த்திங்கனாக்கா ஒரே சதுரமாக அருமையாக அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா செம்மண் பூமி பாருங்கள். 4 வயல் இருக்குது. ஃப்ரண்டில் 2 வயல், பேக்கில் 2 வயல் இருக்குது. டோட்டலாக 4 வயலாக இருக்குது இந்த லேண்டு. ஆனால் நல்லா இடம் பார்த்திங்கன்னா ஒரே சதுரமாக இருக்குது. பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 70 அடி 80 அடி தொலைவு வருங்க. அதுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா தடப்பாத்தியம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 15 அடி அகல தடப்பாத்தி இருக்குது. மற்றபடி ஏற்கனவே இதில் பூஞ்செடி போட்டு சாமந்தி பூ நடவு செய்து அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கோடை காலன்றதுனால லேண்ட் எம்டியாக இருக்குது. இதில் வந்து தண்ணி வசதி எதுவும் கிடையாது, வீடு வசதி எதுவும் இல்லைங்க. நம்ம தான் ரெடி பண்ணிக்கணுங்க. போர் போட்டு சர்வீஸ் வாங்கி ரெடி பண்ணிக்கணும். ஆனால் பஞ்சாயத்து ரோடு பக்கத்துலேயே இருக்குது. இதை ஒட்டியே ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ளாட் போட்டு விற்பனை செய்துட்டாங்க. அது அட்ஜாயிண்டாகவே ஒட்டி அமைஞ்சிருக்கு. ஆனால் நல்ல செம்மண் பூமி. அருகில் பார்த்திங்கனாக்கா இந்த லேண்டு ஒட்டியே பார்த்திங்கன்னா எல்லாமே முன்னாடி ரோடு பேஸில் வீடுகள் இருக்குது. இந்த இடத்துல ஒரு 10 வீடுகள் அளவுக்கு இருக்குது. அதனால் நீட்டாக இதில் நம்ம வந்து 1 ஏக்கர் அப்படின்றதுனால வாங்கிட்டு இதில் போர் போட்டு ஒரு அருமையான பண்ணை வீடு அமைச்சிட்டு சூப்பராக இருக்கலாம். இந்த பண்ணை நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் டு வாமலூர், வாமலூர்லேருந்து பெங்களூர் பைபாஸ் பூசாரிப்பட்டிக்கும் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் தடை பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க. நீட்டாக போகலாம் வரலாம். சிட்டியிலேருந்து ரொம்ப பக்கமாகவும் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 1/2 ஹவரில் இந்த லேண்டுக்கு நமக்கு டவுன்லேருந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இந்த ஏரியாவிலேருந்து நம்ம ரீச் ஆகிடலாம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வரைக்குமே தார் சாலை இருக்குது. ஒரு 80 அடி மட்டும் மண் சாலை வசதி, அவ்வளோதாங்க. பாருங்கள், அருமையான இடம் 1 ஏக்கர். இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சில வீடியோக்களில் விலை சொல்லியிருப்போம், சில வீடியோக்களில் விலை சொல்லாமல் இருப்போம். ஆனால் அனைத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில்ஸ் தெளிவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா பைபாஸ்லேருந்து சுமார் ஒரு 2 to 2.5 கிலோமீட்டர் தொலைவு வருங்க. பாருங்கள், தார் சாலை. இதிலிருந்து அப்படியே ரைட் சைடு திரும்பினோம்னா நேராக அந்த லேண்டு தெரியும் பாருங்கள். அதனால் அருமையான இடம். ஓமலூர் பக்கம் நிறைய பேர் 1 ஏக்கர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. பாருங்கள், இதுதான் பாதை. இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டை ஒட்டியே சுமார் ஒரு 15 அடி அகல பாதை வசதி இருக்குது. பாருங்கள், நேராக லேண்டு தெரியுது. அதாங்க லேண்டு. அதனால் அதிகபட்சம் போனீங்கன்னா கூட ஒரு 80 அடி 90 அடி அவ்வளோதான் வரும். பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி.